எப்பயோ ஒரு முறை என் ஃப்ரெண்டு கூட போனது, ரிலேஷன் கூட போனது, அப்போ நடந்தது இப்போ வந்து என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதிகம். கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை. ரீசனே தெரியாம நாங்க தவிச்சிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க நெறைய பேர். ஸோ நெறைய முயற்சி எடுப்பாங்க. எதுவுமே கைகூடாத ஒரு தன்மை. காரணம் என்ன? கர்மா வினை வந்து அதிகமாக இருப்பது சிம்மத்துக்கு. ஸோ இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும், கர்மத்தோட பாதிப்பு குறையணும், எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, அப்ப அந்த இடத்துல உங்களுடைய முயற்சியோடு சேர்த்து ஒரு தெய்வத்தோட அனுகிரகமும் வேணும் இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகார முறைகள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும். 10 வெத்தலை வச்சுக்கிறீங்க. 10 வெத்தலை வச்சுட்டு அதுல அந்த வெத்தலை மேல கொஞ்சம் போல கோதுமை பரப்பிக்கிறீங்க. அந்த கோதுமை மேல அகல் தீபம் வச்சு அண்ணாமலையார பார்த்து அந்த தீபத்த 10 தீபத்த ஏத்துறீங்க. ஏத்திக்கிட்டு ஆரஞ்சு பழத்த படைக்கிறீங்க. ஸோ இந்த முறைய வந்து நீங்க தொடர்ந்து 10 வாரங்கள் செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில. இத நீங்க செய்யும்பொழுது, உங்கள சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அனலைஸ் ஆகாம இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அனலைஸ் ஆயிடும். இந்த முறைய நீங்க பின் முடிச்சுட்டோம். நம்ம வேலைய போய் பார்க்கலாம் அப்படின்னுலாம் போகக்கூடாது. அந்த 1 மணி நேரம் நீங்க அந்த இடத்துல வந்து உட்காரணும். உட்கார்ந்து ஆத்மார்த்தமாக வணங்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச இறைநாமத்த, சிவநாமத்த சொல்லி வணங்குங்க. ஸோ இந்த முறைய வந்து நீங்க தொடர்ந்து 10 வாரம் நீங்க பின்பற்றி பண்ணும்பொழுது, நெறைய மாற்றங்கள் இந்த 10 வாரத்திலே உங்களுக்கு உண்டாயிடும். மேக்ஸிமம்